இந்த வீடியோவில் இந்த பாக்ஸ்ல இருக்க ஒரே மேஜிக் ட்ரிக்கை வச்சு எப்படி நீங்கள் கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. Catch me howling at the moon. வெல்கம் டு த DtrixX ஷோ. நான் தான் ADX Azar DtrixX. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசிங்கான மேஜிக் ட்ரிக்ஸ் சொல்லி தர போகிறேன். அதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா போதும், உலக அழகியாக இருந்தாலும் சரி ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நிஜமாக தான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் ஒரு ப்ரொஃபஷனல் மெஜிஷியன். இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 8 இயர்ஸ் நான் இருக்கேன். நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் ஆகட்டும், கலிஃபோர்னியா ஆகட்டும், இது மாதிரி லாட் ஆஃப் ஷோஸ் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட வந்து அதிக கேள்வி பார்த்தீங்கன்னா மேஜிக் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, மேஜிக் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேஜிக் இப்படி ஆன்லைனில் ரிவீல் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் மேஜிக்கு சீக்ரெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் மட்டும் கிடையாது, எந்த ப்ரொஃபஷனல் மெஜிஷியன் ஆகட்டும் இருந்தாலும் சரி, அவங்க இந்த மாதிரி ஆன்லைனில் டீச் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஏன் நான் டீச் பண்ணால் அப்படி உங்களுக்கு இருக்குன்னா, பிகாஸ் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்மாக மாறிட்டே வருது. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு கிட்டார் ப்ளே பண்ணணும்னா சரி, நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு மியூசிக் கிளாஸெல்லாம் வந்து யாரும் போக மாட்டோம். ஜஸ்ட் நீங்கள் ஹவு டு ப்ளே கிட்டார் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் வரும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஹவு டு டூ மேஜிக் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வரும். பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டீச்சிங் வீடியோவாக இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சீக்ரெட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே சீக்ரெட்டை மட்டும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வேலை நான் மேஜிக் டீச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது மூலிமா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ட்ரிக்ஸ் நான் டீச் பண்ணேன் நான். ஸோ ஆல்சோ அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் 2-3 பேருக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க ஹாப்பி ஆகினாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கோ டு த சீக்ரெட்ஸ். டீச்சிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நம்பர் 1, குறைஞ்சது நீங்கள் 100 டைம் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி. நம்பர் 2, சீக்ரெட் நீங்கள் யாருக்கும் ரிவீல் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் போயிடும். நம்பர் 3, சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ப்ளீஸ். இல்லைன்னா என்னோடய ஃபேஸை நான் க்ளோஸ்அப்பில் காமிப்பேன். அதுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு போயிடலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. ஸோ ஆல் ரைட், இந்த மேஜிக் பண்ணுறதுக்கு உனக்கு 2 ப்ராப் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் அண்ட் எ ரோஸ். முடிஞ்ச அளவுக்கு லீவ்ஸை கட் பண்ணிக்கோங்க. அது ஏன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரியும். 3 சிம்பிள் ஸ்டெப்ஸில் இந்த மேஜிக் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, ஹோல்டிங் த ரோஸ். இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரோஸை ஹோல்ட் பண்ணணும். அது எப்படின்னா 3 ஃபிங்கர் வச்சுக்கோங்க. 3 ஃபிங்கர் வச்சு இந்த ரோஸை இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ அவங்க 2 ஃபிங்கரை ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. அண்ட் கை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கையை இப்படி இப்படி அப்படி மாற்றி வச்சிங்கன்னா ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் உங்களுக்கு நோஸ் கட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ரோஸை வந்து உங்கள் கையில் இப்படி வைக்கிறீங்க பார்த்தீங்களா? வைக்கும்போது இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, கையை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது கை வந்து இப்படி ஒட்டியாக வச்சுக்காதீங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். கை ரொம்ப ஓப்பனாக வச்சுக்காதீங்க, ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கும். கை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, லூஸாக வச்சுக்கோங்க, கேஷுவலாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ரொம்பவே கேஷுவலாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ் வழியில் இந்த ரோஸ் வெளியே தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மிரர் முன்னாடி ஒரு 10 டைம் 20 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் வழியில் இந்த ரோஸ் தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 2 நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2க்கு போயிடலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஆஃப்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸை நீங்கள் இப்படி கையில் பிடிச்சி இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஃபிங்கர் ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த 2 ஃபிங்கரில் இந்த கர்ச்சீஃபோட ஒரு 2 பிடிச்சிக்கோங்க. அண்ட் இன்னும் 2 இந்த 2 ரைட் ஹேண்டில் இருக்கிற 2 ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி கையை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக. ஸோ மேலே கீழே அப்படி வச்சிங்கன்னா வந்து ரோஸ் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால கை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். எப்படின்னா லெஃப்ட் டு ரைட், தென் ரைட் டு லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி 2 டைம் காமிக்கும் போது அந்த ரோஸ் தெரிய வாய்ப்பே இல்லை. பிகாஸ் ரோஸ் வந்து உங்கள் கை பின்னாடி மறைஞ்சிருக்கும். நீங்கள் என்ன தான் திருப்பி காமிச்சாலும் ஆடியன்ஸ்க்கு தெரிய சான்ஸ் இல்லை. ஸோ லெஃப்ட் டு ரைட், தென் ரைட் டு லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கை பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இந்த ஸ்டெம்மோட கை மேலே கீழே அப்படி கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. எகெயின் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஓகே, ஸோ பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்?
ஸோ ஸ்டெப் நம்பர் 3 ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு ஃபேஸ், இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் பார்ட், அதுதான் வந்து அந்த ரோஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ரோஸ் கையில் ஹைடாக இருக்குது, தென் ஹேண்ட் கர்ச்சீஃப் பிடிச்சிருக்கீங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட், தென் ரைட் டு லெஃப்ட். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் நான் மேஜிக் நான் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் எப்படி பண்ணுன்னு. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைட்லேருந்து எடுத்து அப்படி மேலே போட்டு ஒரு சொடக்கு போட்டு தென் நீங்கள் அப்படியே நீங்கள் ரோஸை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எப்படி நினச்சி ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ரோஸ் வந்து இந்த மாதிரி சைடில் அலைன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் நீங்கள் டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட், தென் ரைட் டு லெஃப்ட் டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரைட் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரோஸ் இப்போ இங்கே இருக்குது. ஸோ உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்து அப்படியே இது மேலே நீங்கள் போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷனில் ரோஸ் உள்ள வரைஞ்சிருக்கும், கரெக்டுங்களா. ஸோ உங்கள் ரைட் ஹேண்டை வச்சு ஒரு சொடக்கு போடுங்க. போட்டுட்டு அந்த ரோஸோட ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸ்டெம்மை பிடிச்சி அப்படியே நீங்கள் எடுத்து காமிச்சிடுங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ சொடக்கு போடுறீங்க, அந்த ஸ்டெம்மை பிடிச்சி அப்படியே மேலே காமிச்சிடுறீங்க. ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் ஹவ் யூ இம்ப்ரெஸ் அ கேர்ள். Mitsubishi. Hitachi. Vandachi. Oh my god. It's a small magic. Have it. Thank you. It's all right. ஸோ ஆல் ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நான் எல்லா கமெண்ட்ஸுமே நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண நினைக்கிறேன் நான். ஸோ சப்ஸ்கிரைப் ரைட் நவ். I mean right now. Do it.